புதையல் இருக்கிற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய பூதம் இருக்குன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. தங்க கிரீடமா? அப்படின்னா சரி. நரி முன்னாடி போ. யானை அண்ணா வண்டி எடுங்க. பின்னாடி ஏதோ கருப்பா உருவம் தெரியுது. அந்த குகை என்ன பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்லுது. ஆனா எனக்கு தண்ணினா அலர்ஜி ஆச்சு. எறும்பே இவ்ளோ பெருசுன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொசு எவ்வளவு பெருசா இருக்கும்? எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ராஜா கையால தான் அந்த பெட்டி திறக்கணும். நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு கராத்தே சிங்கம். என்ன மாதிரியே வேற ஒரு சிங்கம் இருக்கு. என்ன பார்த்து முறைக்குது. உங்க எல்லாரையும் விட நான் தான் செம ஹேண்ட்ஸம். உங்களை தி கவர்ட்லி லைன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அம்மாடி, எந்த கல்லுடா இது கால்ல இடிச்சு கண்ணுல கலர் கலரா லைட் எரியுது. இது என்ன புது மாடல் பல்பா? இல்ல யாராவது டார்ச் லைட் வச்சிருக்கீங்களா? ராஜா, இது சாதாரண கல்லு இல்ல, இது புதையல் இருக்கிற இடத்தை காட்டுற மேஜிக் மேப். நாம இப்போவே கிளம்புனா பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். புதையலா? வேண்டவே வேண்டாம். புதையல் இருக்கிற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய பூதம் இருக்குன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. நான் வீட்டுக்கு போய் போர்வை போத்துட்டு தூங்க போறேன். ராஜா, நீங்க ஒரு சிங்கம். உங்க முன்னாடி எந்த பூதம் நிக்கும்? அந்த புதையல் பெட்டியில உங்களுக்காக ஒரு தங்க கிரீடம் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்க கிரீடமா? அப்படின்னா சரி. நரி முன்னாடி போ. ஏதாவது சத்தம் கேட்டா எனக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்துறமா நிக்கிறேன். சரி ராஜா. ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ராஜா, நீங்க எதையாவது கவனிச்சீங்களா? யானை அண்ணா வண்டி எடுங்க. பின்னாடி ஏதோ கருப்பா உருவம் தெரியுது. அது கண்டிப்பா அந்த புதையல் காக்குற பூதமா தான் இருக்கும். இதுதான் முதல் சோதனை. எதிரொலிக்கும் குகை. இங்க நாம ரொம்ப தைரியமா போகணும். ராஜா, நீங்க தான் லீடர். நீங்க முன்னாடி போங்க. ஹலோ. ஐயோ, யாரோ என் குரலே என்ன கூப்பிடுறாங்க. டேய், யாரா இருந்தாலும் வெளியே வாங்கடா. நேருக்கு நேரா மியாவ் பண்ணுங்கடா. ராஜா, அது வெறும் கல்லு விழுந்த சத்தம் தான். நீங்க ஏன் என் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு மூச்சு முட்டுது. பயந்துட்டேன். இந்த சிங்கம் ஒரு பயந்தாங்கொல்லி. இந்த குகை என்ன பத்தி பயந்தாங்கொல்லின்னு சொல்லுது. குகையே, உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் ரொம்ப பெரிய ஆளு. என்ன பத்தி தெரியாம கலாய்க்கிறியா? சிக்கன் சிக்கன். ராஜா, அங்க பாருங்க, ஒரு வெளிச்சம் தெரியுது. குகை முடிய போகுது. சீக்கிரம் வாங்க. அடுத்த ஸ்டேஜ் மிதக்கும் பாறைகள். இது மேல குதிச்சுதான் நாம ஆற்ற கடக்கணும். பாறையே டான்ஸ் ஆடுது. இதுல நான் குதிச்சா என் வெயிட் தாங்காம பாறை குப்புக்குன்னு முங்கிடுமே. நான் வேணா நீச்சல் அடிச்சு வரலாமா? ஆனா எனக்கு தண்ணினா அலர்ஜி ஆச்சே. ஐயோ, நான் பறக்கிறேன். எவனாவது என் கைய பிடிங்க ப்ளீஸ். இந்த பாறை மூழ்கிடுமா? ஐயா, இந்த பாறை மூழ்கலையே. ராஜா, இப்போ நீங்க ஒரு சிங்கம் மாதிரி இல்ல, ஒரு குட்டி தவளை குதிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் அடுத்த பாறைக்கு குதிங்க. ஏதோ சத்தம் கேக்குது. பின்னாடி யாரோ வர்றாங்க. ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும். தரை தாயே, உன்னை விட்டு இனிமே நான் பாறை மேல எல்லாம் கால் வைக்க மாட்டேன். புதையலும் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் வீட்டுக்கே போயிடுறேன். இதான் அந்த புதையல் கதவு. ஆனா அந்த ராட்சத எறும்பு நம்மள உள்ள விடாது போல இருக்கு. எறும்பே இவ்ளோ பெருசுன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொசு எவ்வளவு பெருசா இருக்கும்? நரி, நாம திரும்பி போயிடலாமா? நாம தவறான இடத்துக்கு வந்துட்டோம் போலயே. மிஸ்டர் எறும்பு, உங்களுக்கு இனிப்பு பழம் பிடிக்கும்னு தெரியும். இத சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க. ஏய், எறும்பு அண்ணா ரொம்ப நல்லவரு. ராஜா, இப்போ வந்து உங்க தங்க கிரீடத்தை எடுத்துக்கோங்க. அதோ புதையல் பெட்டி. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ராஜா கையால தான் அந்த பெட்டி திறக்கணும். நில்லுங்க. இந்த புதையல் எனக்குத்தான். யாரும் பெட்டியை தொடக்கூடாது. ஏய் கருப்பு நாயே. சாரி, கருப்போ நாயே. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு கராத்தே சிங்கம். என்கிட்ட வராத. அப்புறம் நான் தும்முனா நீ பறந்து போயிடுவ. ராஜா, நீங்க இப்போ சண்டையெல்லாம் போட்டு கையை அழுக்கு பண்ணிக்காதீங்க. நான் இவனை பாத்துக்கிறேன். பாத்தீங்களா என் கராத்தே போஸை பார்த்துட்டு ஓனாய் எப்படி ஓடுதுன்னு? யானை அண்ணா, நீங்க சும்மா ஒரு உதவிக்கு தான் வந்தீங்க. அந்த ஓனாய் உங்களை பார்த்து பயந்து ஓடுதுன்னு நினைச்சுக்காதீங்க. இதோ புதையல் பெட்டியை திறக்க போறேன். 1 2 3. ஐயோ, பெட்டிக்குள்ள என்ன மாதிரியே வேற ஒரு சிங்கம் இருக்கு. என்ன பார்த்து முறைக்குது. புதையல் பெட்டிக்குள்ள இன்னொரு சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்காங்க. ராஜா, அது கண்ணாடி. அதுல தெரியறது உங்களோட முகம்தான். உங்களை பார்த்து நீங்களே பயப்படுறீங்க. ஓ, இது நான் தானா? ஆமா, இவ்ளோ அழகான சிங்கம் உலகத்துல வேற எங்க இருக்க முடியும்? உங்க எல்லாரையும் விட நான் தான் செம ஹேண்ட்ஸம்.
தங்கம் எங்க, வைரம் எங்க, கிரீடம் எங்க? ஐயா, இது வெறும் செடி விதைகளா இருக்கே. இதுக்கு தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ராஜா, இது சாதாரண விதைகள் இல்ல, இது மாயாஜால பழ விதைகள். இத நட்டா நம்ம காடு முழுதும் ருசியான பழங்கள் கிடைக்கும். இதுதான் உண்மையான புதையல். விதையாவது பழமாவது இந்த கண்ணாடியை எடுத்தாச்சுல, நாம கிளம்பலாம். இனிமே தினமும் காலையில இத வச்சு என் மேக்கப்ப சரி பண்ணுவேன். அதுதான் எனக்கு பெரிய புதையல். ராஜா, முன்னாடி பாறை இருக்கு பார்த்து நடங்க, இல்லன்னா உங்க மூஞ்சி தெரிச்சுன்னு கண்ணாடி உடைஞ்சிடும். கண்ணாடி உடைந்தா 7 வருஷம் துரதிர்ஷ்டம் வரும்னு நரி சொல்லியிருக்கான். நான் உடையாம பாத்துப்பேன். ராஜா, நீங்க ஒரு விதை கூட நடலையே. நீங்க லீடர் தானே? லீடர் வேலை செய்யறதை விட மத்தவங்க சரியா செய்றாங்களான்னு செக் பண்றதுதான் முக்கியம். ஐயோ, யாரோ குகை வாசல்ல நிக்கிறாங்க. அந்த கருப்பு நாய். சீ, அந்த கருப்பு ஓநாய் வந்துருச்சு, காப்பாத்துங்க. Thanks for watching. Please subscribe to our channel.